ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் ப்ரான் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg ப்ரான் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மெரிக் பவுடர், 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து கடாயை அடுப்பில் வச்சு 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ப்ரானை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ப்ரான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே ஆயிலில் 1/2 கப் பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் ஆனியன் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் சால்ட், 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கின தக்காளி 1 கப் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட 1/2 கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. மசாலாவும் வாட்டரும் நல்லா வத்துற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ப்ரான்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாவையும் ப்ரானையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பாருங்க, தண்ணியெல்லாம் வற்றி நம்மளோட ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஸ்பைசியான கேரளா ஸ்டைல் ப்ரான் ரோஸ்ட் ரெடி.